பாருங்க, இது வந்து புத்தர் கோயில். அப்படி இருக்கு அப்படி. புத்தர் கோயில் இருக்குல்ல, இங்க பாருங்க ஒரு அரச மரம் இருக்குது. நம்ம ஊர் அரச மரமா அது? அரச மரம் தான் இது. நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு மாதிரி அது மாதிரி பிள்ளையார் வைப்போம். இங்க பாருங்க புத்தர் இருக்கிற இடத்துல அரச மரம் அப்போ அது அங்கே ஒன்று இருக்குது, போய் பார்க்கலாமா? வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களேன். நீங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க தெரியுங்களா? இது பேங்காக் தாய்லாண்டில் பேங்காக் பக்கத்தில் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பக்கத்தில். ஓ, ஃப்ளோட்டிங் மார்க்கெட். இவர் யாருங்க? இவர் தெரியுங்களா உங்களுக்கு? அவர் ஒரு புத்தரோட டிவோட்டிங்க. ஓகே, வணக்கம். நீங்கள் 18 வருஷமாக ஜப்பானில் இருந்தீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஜப்பானில் வந்து புத்திசம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோட இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பேங்காக்கில் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் இருந்து பக்கத்தில். ஓகே, ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே மார்க்கெட்டே ஒரு எக்ஸைட்டிங் ரைட் தான். ஓகே, கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய. இது என்னதுங்க? இது அரிசி எதுனா பண்ணுறது? இது என்னன்னு தெரியுமா? இது எதுக்காக வச்சுருக்காங்க? இது வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது. நல்ல கேள்வி, ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியாது. அப்படியா? அப்போ நீங்கள் யாருன்னா கேட்டு தெரியும். ஸோ அறிவாளிகிட்ட கேட்கலாமா? சிவா, இது சிவாஜி, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது எதுக்காக நீங்கள் எட்டி பார்த்தீங்களா? அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா நீங்கள்? கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னது அது? அது குப்பைக்குள்ளிங்க, குப்பையை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. வேணா போய் தலையை விட்டு பாருங்க. நம்ம கலைத்தாயிட்ட கேட்கலாம். கலைத்தாய், இது என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இது வந்து அந்த காலத்தில் அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். ஓ, அதுக்கு தான் அறிவாளிகிட்ட கேட்கணுன்றது. அதை கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் சொல்லுங்கள் அதை பற்றி. அந்தந்த கிராமத்தில் என்ன சாகுபடி பண்ணுறாங்களோ அதை இங்கே வந்து பொதுவாக ஓகே அதை வந்து கொஞ்சம் காமிக்க முடியுமா அது என்னென்னு? சேமித்து வச்சு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் எப்போ தேவையோ அப்போ வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவாங்க. ஓகே, ஆரம்பித்தது தான். ஆனால் இப்போ வந்து எல்லாம் காலப்போக்கில் மாறி இப்போ. ரொம்ப நன்றிங்க. இவர் யார் தெரியும்? இந்த முனிவர் இது பார்த்தா வீரமா முனிவர் மாதிரி தெரியல. ஓகே, ஆனால் இவர் கொஞ்சம் சிவப்பாக இருக்கார். ஓகே, ஆனால் எல்லாம் நம்ம ஊரில் வந்த மாதிரி தான் இருக்குது. ஜென் தாத்தா மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரே மெசேஜ் என்ன ஒன்று தான். பட் பரிமாற்றங்கள் ஆள் வந்து நம்ம ஊரில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, 4 விஷயம் சொல்லுவாங்க, இவங்க சொல்கிறாங்க. அவ்வளோ. ஓகே, பரவாயில்ல. அவ்வளோ ஃபுல்லாக ஒரே செய்தி தான். ரொம்ப நன்றி. நல்லா சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப நன்றி. தீங்கு விளைவிக்கக்கூடாது. ரொம்ப நன்றி. வணக்கம்.